மௌன புரட்சியா இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான புரட்சிகள்லாம் வந்து தாங்க முடியாம இருக்கு. இல்ல இருக்கு. இந்த பெட்ரோல், டீசல் விலை ஏற்றத்தால ஏற்படுற புரட்சிய இல்ல. எப்படி சமாளிக்க முடியும்? 5 பைசா 5 முறை எடுத்தா எப்படி? அதேபோல ரூ. 100 கோடி மக்கள்கிட்ட எடுத்தா இது எந்த அளவுக்கு பாதிப்பு? இல்ல எடுக்கிறதுனா சார், கச்சா எண்ணெய் விலையை நீங்க சொல்றீங்க. அது குறைஞ்சிருக்கு. இல்ல கச்சா சொல்ற காரணம் என்னன்னா, கச்சா எண்ணெயோட விலை வந்து சரிதானே. கச்சா எண்ணெய் எப்படி வந்து ஏத்தலாம்? அதானே கேட்கறாங்க. வெளிப்படைத்தன்மையாக மின்சார வாரியம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய ஜோக்கு தான், நகைச்சுவை. ஏன்னா 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருக்கிறது. ஏராளமான மாநில அரசாங்கம் வசம்தான் மின்சார வாரியம் இருப்பதனால ஏராளமான இலவச திட்டங்களை நீங்கள் வந்து ஓட்டுக்காக அறிவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மின்சார வாரியத்தை நஷ்டத்தில் ஈடுபடுத்தாதீங்க. அதற்கு உண்டான கட்டணத்தை நீங்கள் வந்து அரசாங்கம் கட்டிடணும். இது மாநில அரசாங்கம் ஆட்சியை பிடிப்பதற்காக என்னவா வாய்க்கு வந்ததை அவங்க வந்து சொல்கிறாங்க. நாங்கள் 6 சிலிண்டர் கொடுப்போம், 60 சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் இதற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எந்த விதமான முடிச்சையும் போடக்கூடாது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த வழக்கறிஞர் ராமநாதன் அவர்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒவ்வொரு பொருளும் தினமும் பயன்படுத்திக்கிற அத்தியாவசிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ரோல் டீசல் விலையில் உள்ளதை வச்சு தான் வந்து விலை ஏற்றத்தையும் தடுக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும். இந்த பெட்ரோல் டீசல் விலையே கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு மத்திய அரசு தவறி விட்டதா? இல்லை, உங்களுக்கே தெரியும். கடந்த 4-5 ஆண்டுகளாக பார்க்கும்போது உக்ரைன் ரஷ்யா போராக இருக்கட்டும், இஸ்ரேல் காசா போராக இருக்கட்டும், ஈரான் அமெரிக்கா போராக இருக்கட்டும், அத்தனையிலையுமே எதில் வந்து முடியுது அப்படின்னு சொன்னால், உலக நாடுகள் நீங்கள் பக்கத்து நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ரூபா 500 ரூபா, அதாவது பெட்ரோல் டீசல் பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், அல்லது இலங்கையாக இருக்கட்டும், இந்த நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபா 400 ரூபாய்க்கு குறைஞ்சி எந்த பெட்ரோல் டீசலுமே கிடையாது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் மத்திய அரசாங்கம் எவ்வளவோ முயற்சி செய்து அது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 9 தடவை 10 தடவை கூடியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த மாதத்தில் மட்டும் மொத்தமாகவே ஒரு 7 ரூபா அல்லது 8 ரூபாய்க்கு மேலே அது வந்து கூடவே இல்லை. 7 ரூபா, ஒரு 24 காசு கூடியிருக்கும், 23 காசு கூடியிருக்கும், ஒரு 40 காசு கூடியிருக்கும், அந்த மாதிரி தான். அவ்வளவு 7 ரூபா 8 ரூபாய்க்கு மேலே இந்த 9 முறையுமே கூடலை. நீங்கள் எங்கே வந்து முடியும் அப்படிங்கிறத முதல்ல கேள்வி கேட்டீங்க. எங்கே வந்து முடியும்னா, நிச்சயமாக இது நல்ல விதத்தில் தான் முடியும்னு நான் பர்சனலாக அபிப்பிராயப்படுறேன். சோலார் மின்சக்தி இருக்குது பாருங்கள், இந்த சோலார் மின்சக்தியும் மாற்றத்தக்க எரிபொருள் சேமிப்பு அப்படிங்கிற வகையிலையும் எங்கள் மாவட்டத்தெல்லாம் பார்த்தா, திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தா காற்றாலை மின்சக்தி, மின் உற்பத்தி, இந்த மின் உற்பத்தியை நிறைய இன்றைக்கி வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் அதிகமாக வருவாங்க. இப்போ சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே வெயிலுக்கு குறைச்சலே இல்லை, மழைக்குத்தான் குறைச்சலாக இருக்கே தவிர வெயிலுக்கு குறைச்சலே இல்லை. இந்த அரசாங்கம் தாவேகா அரசாங்கம் வந்ததுக்கு பின்னாலும் கூட 100 யூனிட்டுக்கு பதில் ஒரு மாதிரி அதை ஒரு 200 யூனிட்டு மின்சாரம் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக மின்சார உற்பத்திக்கு ஏதாவது அந்தந்த வீடு மொட்டை மாடிகளில் ஏதாவது அதுக்கு சலுகை அப்படின்னு கொடுத்துருந்தா அவங்களால முடிந்த அளவுக்கு மொட்டை மாடிகளில் மின் உற்பத்தியை செய்வாங்க. அதில் வந்து எரிபொருள் சிக்கனத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சோலாரு, அதே போல் பார்த்தீங்கன்னா கழிவுகள் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறது. ஏன்னா எந்தெந்த இடங்களில் வாய்ப்பு இருக்கிறோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பயன்படுத்தி தான் இருக்காங்க. இல்லை பயன்படுத்தலை. இப்போ அதான் முழுக்க நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை இன்றைக்கி வந்து பொருளாதார விஷயங்களில் வெள்ளை அறிக்கை தயார் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனை வீடுகள் இருக்குது, எத்தனை லட்சம் வீடுகள் இருக்குது, 2 கோடி ரேஷன் கார்டு அப்படின்னு சொன்னால் எத்தனை வீடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் எத்தனை வீடுகள் இப்படி சோலார் மின்சக்தி உற்பத்தி செய்கிறாங்கன்னு பார்த்தா 10% கூட இருக்காது.
அது மத்திய அரசு என்ன இப்போ செய்யணும்னா, உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி, சமூக வாழ்வியல் கணக்கெடுப்பு நடத்தி, எந்தெந்த வீட்ல யார் யார் சோலார் பயன்படுத்துறா, சோலார் பயன்படுத்த முடியாதவர்கள் எத்தனை பேரு என்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான எலக்ட்ரிசிட்டி போர்டு கணக்கெடுப்புகளை முறையாக நடத்த வேண்டும். இல்லை அதை எலக்ட்ரிசிட்டி செய்ய வேண்டியது யாரு? மத்திய அரசு தான் இல்லை செய்யணும். இல்லை இதுக்கும் மத்திய அரசுக்கு இது வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து மாநில அரசாங்கத்தினுடைய வசம் இருக்கிறது. எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து எந்தெந்த இடங்களிலெல்லாம் சோலார் மின்சக்தியை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாடு டான்ஜெட்கோ என்று சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு மின் வாரியத்தினுடைய வசம் வருகிறது. அந்த டிபார்ட்மெண்ட்டின் கீழே வருகிறது. அதனால் தாராளமாக இவர்களே அந்த கணக்கெடுத்து சொல்லி நீங்களும் கொஞ்சம் மானியம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கம் கொடுத்துட போகிறாங்க. இல்லை மின்சார வாரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தான் நடக்குது. இப்போ நெடுஞ்சாலைத்துறையில் நடக்கிற டெண்டர் போடலாம் பார்த்தீங்கன்னா இது இல்லை, இது வெளிப்படையாக தான் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும். என்னைக்கு வந்து உதய திட்டத்தில் வந்து தமிழக அரசு வந்து சைன் பண்ணாங்களோ மத்திய அரசுடைய அழுத்தத்துக்கு பயந்து அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா முழு கட்டுப்பாடும் வந்து மத்திய அரசில் வந்து இருக்குது. அதாவது முழுமையாக வந்து மாநில அரசுடைய சுதந்திரமான செயல்பாட்டுக்கு மின்சார வாரியம் இன்னும் வரல. இல்லை புதிய அரசு இப்போ தான் பதவி ஏற்றிருக்காங்க. அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து ஒழுங்குமுறை ஆணையம் மூலயமாக அதை சீரமைக்கிற நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. இல்லை வெளிப்படைத்தன்மையாக அதாவது வெளிப்படைத்தன்மையாக மின்சார வாரியம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறதே மிகப்பெரிய ஜோக்கு தான், நகைச்சுவை. ஏன்னா 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கிறது மின்சார வாரியத்திற்கு. 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்கிறது, நஷ்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒப்பந்தங்கள் வெளிப்படையாக இருக்குன்னு சொல்கிறேன். இல்லை ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் வந்து டெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அது வந்து முழுக்க வந்து வெளிப்படையாக தான் இருக்குது. இல்லை அப்படி சொல்ல முடியாது. அப்படி இருந்ததுன்னா இவ்வளவு நஷ்டமாக இருக்காது, இவ்வளவு நஷ்டம் வராது. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போன்ற ஒரு இது உங்களுக்கு சரி பர்சனலாக தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்சிருக்கலாம், அது வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது நீங்கள் நம்பலாம். அதை பற்றி அந்த நம்பிக்கைக்கு குறுக்க நான் வரதுக்கு தயாராக இல்லை. மாற்று கருத்து உள்ளவர்கள் கூட மாற்று கருத்து உள்ளவர்கள் கூட இப்போ எலக்ட்ரிசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான டெண்டரை வந்து இப்போ வந்து மறைக்க முடியாது, அது வெளிச்சது வந்து தான். சரி உங்கள் நம்பிக்கையை நான் மறுக்க விரும்பலை, நடைமுறையில் உள்ளது. ஆனால் உதய் மின் திட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னதுன்னா, உதய் மின் திட்டத்தை பொறுத்தளவில் ஏராளமான மாநில அரசாங்கம் வசம்தான் மின்சார வாரியம் இருப்பதுனால ஏராளமான இலவச திட்டங்களை நீங்கள் வந்து ஓட்டுக்காக அறிவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மின்சார வாரியத்தை நஷ்டத்தில் ஈடுபடுத்தாதீங்க, அதற்கு உண்டான கட்டணத்தை நீங்கள் வந்து அரசாங்கம் கட்டிடணும் அப்படிங்கிறது தான் அதுக்குண்டான. ஏற்கனவே அந்த அந்த கட்டணத்தை இன்னைக்கு 100 யூனிட்டுக்கு பதில் 200 யூனிட்டு ஒரு வீடுகளுக்கு இலவசம், அல்லது விவசாயிகளுக்கு இலவசம், குடிசை பகுதி வாழ் மக்களுக்கு இலவசம் அப்படிங்கிறதெல்லாம் உதய் மின் திட்டம் வந்து தடுக்கலை. ஆனால் மின்சார வாரியத்திற்கு மின்சார வாரியத்தில் ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க, மின்சார வாரியம் மின் உற்பத்தியை செய்யணும், விநியோகம் செய்யணும், அதிலிருந்து பணம் வசூல் பண்ணணும், இவ்வளவு திட்டங்களுக்கும் பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் 5,000 கோடி 6,000 கோடி நீங்கள் மின் சலுகைகளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை முறையாக கட்டணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர உதய் மின் திட்டத்தினால என்ன நஷ்டம்னு சொல்லுங்க. மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற நிறுவனங்கள் மூலமாக நீங்கள் பெறுகிற லாபம் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் ராயல்ட்டி கட்டுறீங்களா மாநில அரசுக்கு? என்ன 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 பெறுகின்ற அது வந்து என்எல்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி பிஹெச்இஆர் இருக்கட்டும், மாநில அரசாங்கத்தினுடைய என்எல்சி வந்து இல்லை ராயல்ட்டி கட்டுறீங்களாங்கிற. ஆமாம் ராயல்ட்டி உண்டு, ராயல்ட்டி எவ்வளோ ராயல்ட்டி உண்டு. அது மூலமாக சேருதா? என்எல்சியில் வந்து நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் மத்திய அரசாங்கத்தினுடைய வசம் இருந்தாலும் கூட எல்லாமே அதுக்கு வந்து ராயல்ட்டி மாநில அரசாங்கத்திற்கு உண்டு தான். அதுக்கு உண்டான ராயல்ட்டி அதோட பர்சன்டேஜ் வேணால் எனக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம், அதை வந்து புள்ளி விவரங்களை பார்க்கணுமே தவிர ராயல்ட்டி உண்டு. எல்லா திட்டங்களுக்குமே இங்கே ஒரு தொழிற்சாலை அமைந்தது அப்படின்னு சொன்னால் மத்திய அரசாங்கத்தினுடைய தொழிற்சாலையாக இருந்தாலும் மாநில அரசாங்கத்திற்கு அதில் ராயல்ட்டி உண்டு, கண்டிப்பாக அதனுடைய பலன்கள் உண்டு தான். சரி, நம்ம பெட்ரோல் டீசல் விலைக்கு வருவோம். 9 முறை இப்போ சாமானிய மக்களை வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகிற ஒரு விஷயமாக இதை பார்க்க மாட்டாங்களா? ஏன்னா இல்லை அது வந்து எளிதாக கடந்து போகிற விஷயம் இல்லை. 98 ரூபாயிலிருந்து 108 ரூபாய். இல்லை அதாவது
இந்த அரசாங்கமாக பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமாக இருக்கிறதுனால தான் இது வந்து அதிக அளவில் இல்லாமல் மக்கள் மீது சுமையை ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் மென்மையாக ராஜாஜி சொல்கிற மாதிரி ஒரு பூவிலிருந்து எப்படி ஒரு தேனை எடுத்துக்கொள்கிறதோ அந்த பூவுக்கும் வலிக்காமல் அந்த தேனீக்கும் கஷ்டப்படாமல் மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்தாமல் எப்படி வந்து ஒரு 50 பைசா 70 பைசா ஒரேடியாக இப்போ 10 ரூபா ஒரே நாளைக்கு கூடியிருந்தால் அந்த பேச்சே முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் அதை மறந்து விட்டு எல்லாரும் பேசிடுவாங்க. இல்லை இந்த பேச்சு இப்போ எங்கே பார்த்து நடந்துட்டு இருக்கு. இல்லை அதுதான் 7 தடவை 8 தடவை வந்து மௌன புரட்சியாக இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான புரட்சிகள்லாம் வந்து தாங்க முடியாமல் இருக்கீங்க. இல்லை இருக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தால் ஏற்படுற புரட்சியை எப்படி சமாளிக்க இல்லை அதுதான் 7 தடவை 8 தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒவ்வொரு தடவையும் கூட்டியிருக்கும் போது ஒரு 24 பைசா 50 பைசா 70 பைசா அப்படின்னு ₹1 உள்ளே கூட கூட்டியிருப்பாங்க. ஆனால் அப்படி 10 தடவை கூட்டுறதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா நிறைய கூட்டின மாதிரி நமக்கு ஒரு தோற்றம். ஏன்னா 10 தடவை செய்தி வருகிறது, 10 நாட்கள் செய்தி வருகிறது. அது 10 நாட்களில் 10 முறை செய்தி வருகிறதுனா 100 தடவை 150 தடவை செய்தி வரும்போது அது ஏதோ ₹150 கூட்டின மாதிரி நினைக்கிறோம். நான் மொத்தமே கூட்டினது பார்த்தாங்கன்னா ஒரு ₹7 ₹8 கூடியிருக்கும், அவ்வளோதான் கூடியிருக்கும். அதனால் அந்த புரட்சியெல்லாம் மக்கள் வந்து பார்க்குறாங்க. 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இன்றைக்கி 2026 2027 வரையும் விலை கூடுறதுனா எல்லாமே விலைவாசி கூடுறது. சம்பளம் 5 பைசா 5 முறை எடுத்தால் எப்படி? அதே போல் ₹7 100 கோடி மக்கள்கிட்ட எடுத்தால் இது எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை எடுக்கிறதுனா சார் கச்சா எண்ணெய் விலையை நீங்கள் சொல்கிறீங்க அது குறைஞ்சிருக்கு. இல்லை கச்சா சொல்கிற காரணம் என்னன்னா கச்சா எண்ணெயோட விலை வந்து சரிதானே. கச்சா எண்ணெய் எப்படி வந்து ஏற்றலாம் அதான் கேட்குறாங்க. அப்படி கேட்டால் கச்சா எண்ணெயை அப்படியே வந்து வண்டியில் விட்டு ஓட்ட முடியாது. அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து அது பெட்ரோலாக டீசலாக மற்ற தாராக அதை வந்து உருவாக்குவதற்கு பணம் செலவழிக்கணும். நீங்கள் வந்து அது வந்து சம்பள கமிஷனில் எவ்வளவு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறோம், எவ்வளவு வந்து அதை டீசலாக மாற்றுறோம், எவ்வளவு பெட்ரோலாக மாற்றுறோம், அதுக்கு உண்டான அந்த சர்வீஸ் சார்ஜ் இருக்குது பாருங்கள். அது வந்து கச்சா எண்ணெயை அப்படியே கொண்டு வந்து இங்கே நம்ம ஊற்றி பெட்ரோல் பங்கில் வாங்குற மாதிரி அப்படியே கொண்டு வந்து நம்ம வண்டியை ஓட்ட முடியாது. இல்லை எண்ணெய் நிறுவனங்கள் சொல்லப்படுகிற காரணம் என்னென்னா கச்சா விலை ஏற்றத்தால் பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்த்தப்படுகிறது இதான் சொல்லுவாங்க. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா நிலைமை வந்து வேறு மாதிரியாக இருக்குது. கச்சா எண்ணெயோடைய விலை வந்து குறைவு இல்லை, ஆனால் பெட்ரோல் டீசல் விலையேற்றம் வந்து அதிகம். பல்வேறு காரணங்கள். ஏற்கனவே காங்கிரஸ் காலத்தில் கடனை வாங்கிட்டு போனாங்க. இப்போ உள்ளது விஷயத்தை பேசுங்க. நீங்கள் உடனே காங்கிரஸ் காலத்துக்கு எண்ணெய் நிறுவனங்கள் வந்து அவங்க பீரியட் முடிஞ்சு 10-14 இருக்கலாம் காலகட்டத்தில் முடிஞ்சிருச்சு. அந்த பணமெல்லாம் பாண்டில் வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் முதிர்வுத்துறை ஆகும்போது அதெல்லாம் கொடுக்க வேண்டிய கடப்பாடு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இன்றைக்கி விழுந்திருக்கு. அந்த பணத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம். அது ஒரு இது. கச்சா எண்ணெயை கரெக்டு எண்ணெயாக மாற்றி பெட்ரோலாக டீசலாக மாற்றுவதற்கு எவ்வளவு செலவு அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து இது சரியா தப்பா அப்படின்னு பார்க்க முடியும். அதனால் அது வந்து ரொம்ப குறைவான சர்வதேச சந்தையில் குருடாயில் வந்து ரொம்ப விலையை வந்து இந்த நேரத்தில் வந்து மிக மிக குறைவு தான் இல்லைங்களா? நம்ம அதை தானே பார்க்குறாங்க. இல்லை அதை பார்க்க முடியாது, அதை மாத்திரம் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று அரிசிக்கு என்ன விலை அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் வந்து சாப்பாட்டுக்கு அதே விலை தானே அப்படின்னு சொன்னால் அரிசி ₹50 தான் இருக்கும். ஆனால் சாப்பாடாகும்போது அது வந்து உணவாக சமைக்கப்படுகிறது. அது பல்வேறு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அதற்கு உண்டான சர்வரோ அல்லது அதை ஆக்குபவர்களுக்கோ அதை கொண்டு வந்து தட்டில் வைப்பவர்களுக்கோ அந்த சம்பளமெல்லாம் கூடும்போது எல்லாத்தினுடைய விலையும் தான் நம்ம பார்க்கப்படும். அப்படி பார்க்கும்போது மத்திய அரசாங்கத்தை இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் ரொம்ப விலை குறைவான அளவில் தான் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிற கருத்து தான் மக்கள் மத்தியில் இருக்குது. இப்போ ஹார்மோஸ் பகுதியில் முழுமையாக நமக்கு வந்து தடை கிடையாது. ஹார்மோஸ் பகுதியிலேருந்து நமக்கு வர வேண்டிய வந்து எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லைங்களா? மற்ற நாடுகளுக்கு தான் பிரச்சனை. இந்த போர் பதற்றத்தில் கூட நமக்கு என்னென்ன வந்து பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. இல்லை அதுலேயும் கூட அதையும் பார்க்கணும். லட்சக்கணக்கில் கட்டணம் வாங்குறாங்க.
லட்சக்கணக்கில் கட்டணம் வாங்கி கொண்டு தான் அந்த ஹார்மோஸ் நீரிணையை வந்து நமக்கு திறந்து விடுறாங்க. ஜிஎஸ்டி மூலிமா வர லாபம் இருக்குல்ல, ம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ லெவல் அளவுக்கு கூட கிடையாது. மைக்ரோ லெவல் அளவுக்கு கூட இல்லை, இங்க ஜிஎஸ்டி கட்டணம் கிடையாது. நம்ம கட்டணம் வசூல் பண்ணுறோம்ல, GST வசூலிக்கிறாங்கல்ல. ஜிஎஸ்டி கிடையாது. இல்லை சார், ஜிஎஸ்டி வருமானம் இருக்குல்ல, மொத்த இப்போ வருமானம், மொத்த இல்ல, வருமானத்தில் மொத்தமா நீங்க கரெக்டா மைக்ரோ சொன்னீங்க. லெவல் அளவுக்கு கூட அவங்க வந்து நம்மகிட்ட இருந்து வந்து ஃபீஸ் வாங்கவே இல்லை. இல்ல, மொத்தமா நீங்க கரெக்டான விஷயத்துக்கு வந்தீங்க. அதாவது பெட்ரோல் விலை ஏற்றம் வந்து ஏதோ மத்திய அரசாங்கத்தினுடைய முழு கட்டுப்பாட்டுல இருக்குங்கிற மாதிரி சொல்றீங்க. இல்லை நான் அப்படி மா சொல்லல, மாநில அரசாங்கத்திற்கும் அதுல பங்கு போகிறது. பங்கு இருக்கு. மாநில மாநி அரசு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, மா 2021 தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னிருந்தாங்க திமுக அரசு, அது ஒரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் விலையை வந்து 5 ரூபா குறைப்போம் அப்படின்னு குறைப்போம் மட்டும் சொன்னாங்க. இல்லை, நாங்க கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் 5 ரூபா குறைப்போம் நாங்க. சொல்லியிருந்தாங்க. சிலிண்டருக்கு 100 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எதையுமே மாநில அரசாங்கம் செய்ய மாட்டேங்கிறாங்க. மத்திய அரசாங்கம் ஏராளமான லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இதற்கான ஒதுக்கி அவங்க வந்து பெட்ரோலுக்கு மானியம் கொடுக்குறாங்க, டீசலுக்கு மானியம் கொடுக்குறாங்க. ஆனால் மாநில அரசாங்கத்தை பொறுத்த அளவில் எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை. அவங்க வந்து 1 ரூபா கூட குறைக்கிறது இல்லை. அப்போ என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. அதனால இந்த பிரச்சனை வந்து இனிவரும் நாட்களில் வந்து சாதாரண மக்கள் மட்டும் இல்லை, எல்லாரையும் பாதிச்சா கூட தமிழக அரசும் வந்து ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க தேர்தல் வாக்குறுதியில், 6 சிலிண்டர் கொடுப்போம் அப்படிங்களா. நீங்க சிக்கல் மேல சிக்கல் ஏற்படுத்தினா தமிழக அரசால எப்படி கொடுக்க முடியும்? இல்லை 6 சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது அவர்களுடைய தனிச்சையான முடிவு. 6 சிலிண்டர் கொடுப்போம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்திட்ட எந்த விதமான வாக்குறுதியும் பெற்றுக்கொண்டு அவர்கள் வந்து கொடுக்கல. இது மாநில அரசாங்கம் ஆட்சியை பிடிப்பதற்காக என்னவா வாய்க்கு வந்ததை அவங்க வந்து சொல்கிறாங்க. நாங்கள் 6 சிலிண்டர் கொடுப்போம், 60 சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால் இதற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எந்த விதமான முடிச்சையும் போடக்கூடாது. இல்லை, பாஜக ஆளுகிற மாநிலங்களில் தேர்தல் வாக்குறுதியில் சொல்கிறத வந்து அங்கே நடத்துவதற்கு தீவிரம் காட்டுகிற மத்திய அரசு, பாஜக இல்லாத மாநிலங்களில் தேர்தல் வாக்குறுதியை வந்து நிறைவேற்றுவதில் தடை போடுற மத்திய அரசு. அப்படி செய்ய முடியாது. அதாவது உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொன்னாலும் சரிதான், இப்போ இன்றைக்கி ஆந்திராவாக இருந்தாலும் எங்கள் கூட்டணி அரசாங்கமாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்யப்படுகிறதோ அதே நீதியை தான் மத்திய அரசாங்கம் செய்யும். அந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்தை வைத்து கொண்டு தான் அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலேயோ அல்லது பீகார்லேயோ அல்லது ராஜஸ்தான்லேயோ அவர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கிறார்கள், அந்த தேர்தல் வாக்குறுதியை செய்கிறார்கள். அதுதானே தவிர தமிழ்நாட்டிற்கு என்ன நீதியோ அதுதான் மற்றவருக்கும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சொல்லாமல் 6 சிலிண்டரு அந்த இதில் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, 8 சிலிண்டர் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, அதற்கு மட்டும் மத்திய அரசாங்கம் இவ்வளவு நிதியுதவி அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லட்டுமே. இந்த வெள்ளை அறிக்கையில் வெளியிட போகிறோம்னு சொன்னாங்க, அதில் கூட வெளியிட்டுட்டுமே பார்ப்போம். அதனால் அப்படி எந்த விதமான சமூக அநீதிக்கும் மத்திய அரசாங்கம் துணை போகாது அப்படிங்கிறது தான் தெளிவு. இங்கே உள்ள திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளினுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, மத்திய அரசு தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறது. ஒருபோதும் கிடையாது. அதுதான் வந்து அவங்க சொன்ன முக்கியமான குற்றச்சாட்டு. ஒருபோதும் கிடையாது. அது வந்து எப்படி எதிரொலிச்சுதுன்னா 19 நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிச்சுது, 24 நாடாளுமன்ற தேர்தலையும் எதிரொலிச்சுது, 29 அதுமாரி எதிரொலிக்குமான்னு கேட்குறேன். 26ல் எதிரொலிக்கல. அவங்க 29 நாடாளுமன்ற தேர்தல், 26ல் அது அப்படி எதிரொலிக்கல. அவங்க வந்து சட்டமன்ற தேர்தல். ஆமா, சட்டமன்ற தேர்தல் திமுக ஜெயிச்சிருக்கணும் இல்ல, மத்திய அரசாங்கம் மேல குற்றம் சொல்லி 29 நாடாளுமன்ற தேர்தல் அதுல எதிரொலிக்குமான்னு கேட்குறேன். 26லயே எதிரொலிக்கல. 2026லயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரல் மக்கள் மத்தியில் எதிரொலிக்கல. வேணா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடலையேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் 2026ல் மக்கள் புரிந்து கொண்டு அவர்கள் வந்து இதற்கும் மத்திய அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலும் எந்த காரணமும் சொல்ல முடியலை. அதாவது மத்திய அரசு தமிழ்நாடு அரசை வஞ்சிக்கிறது. நேற்று ரேஷன் கடையை மேம்படுத்துறதுக்கு 26,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. நேற்று கூட ஒரு செய்தி வந்தது, 26,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. மாநில அரசாங்கத்திற்கு விவசாயிகள் நிதியா அல்லது எல்லா உதவியுமே மெட்ரோ ஃபண்டா அல்லது மாநில அரசாங்கத்துக்கு ரயில்வே திட்டங்களா எல்லா ஃபண்டையுமே மத்திய அரசாங்கம் ஒழுங்காக கொடுக்கக்கூடியது தான். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கல்வி நிதி அப்படின்னு சொன்னால் எந்த திட்டத்தில் சேருகிறோமோ அந்த திட்டத்திற்கு உண்டான பணத்தில் அதுக்கு விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகளை கடைப்பிடிச்சா தான். இப்போ நான் வந்து பேங்கில் ஒரு லோன் கேட்குறேன்னு வச்சுங்க,
நான் ஒரு மாணவர் லோன் கேட்குறேன், அல்லது வக்கீல்கள் லோன் கேட்குறேன், அல்லது ஏதாவது ஒரு தொழில் செய்ய லோன் கேட்குறேன்னா அதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. அதை ஒத்துக்கொண்டால் தான் பணம் கொடுக்க முடியும்னு அந்த திட்டத்திற்கு உண்டான பணம் தான் கொடுக்கப்படவில்லையே தவிர, எந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னு மாநில அரசாங்கம் சொல்லட்டும். எந்த பணத்தையும் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. மிக்க நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார்.